முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஸ்வரர். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி ராசி பலன். ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலையும் எனக்கு ஒரு சேஞ்ச் ஏற்படாதான்னு சொல்லும்போது நம்மளுடைய நட்சத்திரம் ராசி இன்றைய தினம் குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. பிரசித்தி பெற்ற சில நாட்களில் அந்த ஆலயங்களுக்கு போய் வழிபடுறது, அந்த கோயிலுக்கு போய் சாமியை தரிசனம் பண்ணுறதுல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. திக்கற்றவருக்கு தெய்வம்தான் துணைன்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நான் சொல்கிறேன். அதுக்கு உண்டான ஆன்மீக தகவலும் பிரத்யேகமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். வரக்கூடிய தைப்பூச திருநாளுக்காக நிறைய பேர் விரதம் இருப்பீங்க. பிரசித்தி பெற்ற முருகர் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. தைப்பூசம் சாதாரண நாள் கிடையாது. நீங்கள் எத்தனை வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் எனக்கு ஒரு மாறுதல் கிடைக்காதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் வேண்டவங்களுக்கும் இந்த தைப்பூசம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நாளுக்குண்டான சக்தி எப்படி தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு உடனே அனுகிரகம் பண்ணக்கூடிய, சற்றென்று அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புத தெய்வம் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய முருகா 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 முருகான்ற அந்த வார்த்தை இருக்குது பார்த்திங்களா, அவங்களுக்கு பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருப்பாங்க. சோதனை கண்டிப்பாக இருக்கும். சாதாரண சோதனை இருக்காது. சாதாரணமாக படுத்தது பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வாழ்க்கையில் சந்திப்பாங்க. கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள்லாம் நம்ம வாழ்க்கையில் வரும். அதெல்லாம் மாறிடும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் திருப்பி சாயந்தரமானால் கை கால் முகத்தை கழுவிட்டு உடனே விபூதி வச்சுட்டு முருகா அப்படின்ட்டுருவோம். ஏன்னா அது அப்படி தான், நம்மளை விட்டு பிரியாத ஒரு பந்தம், பிரியாத ஒரு வார்த்தை, பிரியாத ஒரு அந்த பெயர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த தைப்பூசத்துக்காக நிறைய பேர் விரதங்களை மேற்கொண்டு விரதங்களை இருந்து வழிபடுறவங்க இருப்பாங்க. எத்தனையோ பேர் கேட்டாங்க, சார் அதனுடைய நியம நிஷ்டை பற்றி நான்லாம் சொல்லுங்கன்னு. ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லேயே அதை பற்றி நான் சொல்லின்னு இருக்கேன், சொல்லுறேன். நம்மளுடைய ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, உலகெங்கும் இருக்கிறவங்களுக்கும் சரி, முருகப்பெருமான் இல்லாத கோயிலே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பெரிய பெரிய பூஜையெல்லாம் அவசியம் இல்லை. வேல் இருக்கிற இடத்துல முருகப்பெருமான் இருப்பார். குன்று இருக்கும் இடம்லாம் குமரனுக்கே சொந்தமாக இருப்பார். ஒரு சின்ன படம் இருந்ததுன்னா போதும், ஜோப்பில் வச்சுருந்த படம் இருந்தால் போதும், அந்த இடத்துல முருகன் இருப்பார். வாக்கியத்தில் முருகன் இருப்பார். யாம் இருக்க பயமேங்கிற வாக்கியத்தில் முருகன் இருப்பார். இப்படி எல்லா இடங்கள்லையும் ஒரு தோன்றக்கூடிய அற்புத சக்தியாக அவர் இருப்பாருங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இன்றைய தினமும் ரொம்ப விசேஷமான தினம். சரி, அதை பற்றி பஞ்சாங்க குறிப்புகளில் நாளுக்கு உண்டான சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதோ 25/1/2026 உத்தராயணம் விஸ்வாவசுடன் தை மாதம் 11ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. பிற்பகல் 12:11 வரை, பின்பு அஸ்வினி. இன்றைய திதி இரவு 9:19 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டமம் இன்று காலை 12:01 வரை பூரம், பின்பு உத்தரம். சிம்மராசிக்கு இந்த தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரத சப்தமி. ரத சப்தமி ரொம்ப விசேஷமான நாள். நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எனக்கு உத்தியோகம் வேணும். 10ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியங்க. ஜோதிடத்தை நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன். உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும் அப்படின்னா டக்குன்னு 10ஆம் இடத்தை பார்ப்பாங்க, லக்னத்தை பார்ப்பாங்க. சார் எனக்கு 10 பேர்னாலும் எனக்கு யாருன்னே தெரியல, 10ஆம் இடம் வீக் ஆகிடும். பதவி வேணும், 10ஆம் இடத்தை பார்ப்பாங்க. தொழில் வேணும், 10ஆம் இடத்தை பார்ப்பாங்க. ஜெயிக்கணும், 10ஆம் இடத்தை பார்ப்பாங்க. பேர் புகழ் அந்தஸ்து பதவி, நான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன், எனக்கு கிடைக்குமா, 10ஆம் இடத்தை பார்ப்பாங்க. சார் எனக்கு ஒரு பெரிய போஸ்டிங் எதிர்பார்த்தா கிடைக்குமா, 10ஆம் இடத்தை பார்ப்பாங்க. எனக்கு அரசாங்கத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, 10ஆம் இடத்தை பார்ப்பாங்க. நான் பிரபல்யமாவேனா, விவிஐபி ஆவேனா, 10ஆம் இடத்தை பார்ப்பாங்க. அப்போ அந்த கர்மஸ்தானம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். எந்த அளவுக்கு பலம் பெற்றிருக்கு, அதே மாதிரி எந்த கிரகத்தினுடைய பார்வை இருக்குது, இதெல்லாம் வச்சு பார்ப்பாங்க. தசாபுக்திக்கு 10ஆம் இடத்துக்கு ஏதாவது வீக்காக இருக்கா இல்லையா, இப்படி அஸ்ட்ராலஜிக்கல் கால்குலேஷன் மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப அழகாக எடுத்து போடுவாங்க. அப்போது நமக்கு 10ஆம் இடத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு நாள் ஏதாவது எனக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்டால் இந்த ரத சப்தமியே சொல்லலாம். சூரிய பகவான் அனுகிரகிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். தேர்கோலம் போடுவாங்க வீட்டுக்கு முன்னாடி. தேர்கோலம் போடுறது இன்றைக்கி ரொம்ப நல்லது. சூரிய பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை பற்றி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினம் ரொம்ப விசேஷகரமான தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கு. நீ நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோங்க. மேஷராசி நண்பர்களுக்கு
நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில இதெல்லாம் ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, யதார்த்தமாக சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் அச்சோ நமக்கே அது தெரியும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு 4-5 பேர்கிட்ட சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொன்ன காரியம் நடக்காது. அதனால் யார்ட்டையும் சொல்லப்படாது. ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் காப்பிச்சு மூச்சு பேசவே கூடாது. ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் போச்சு. அது மாதிரி நிதானமாக செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் உங்களுக்கு வெற்றி பிரயாணமாக மாறும். சில முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இரவு நேரம் அவசியம் அனாவசியம் பார்த்து பிரயாணம் பண்ணுங்கள். யாராவது எதிர்த்து பேசினாங்க, யாராவது சண்டைக்கு வந்தாங்க, யாராவது அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க குறை சொன்னாங்க, காலையிலே வாங்கிக்காங்க. இன்றைக்கி நேரம் அப்படி எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சில பண சம்பந்தமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். பண விஷயங்கள் கை கொடுக்கும். திருமண காரியங்கள்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யமாக இருக்குது. கண் கால் மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனம் என்பது தேவை. மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் விட்டு கொடுப்போம் என்னமோ கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்துட்டோன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். நம்ம எதுக்கு பிடிவாதமாக எதுக்கு ரொம்ப அதெல்லாம் இல்லை, இந்த குணம் அதெல்லாம் விட்டுவிட்டு சரி நம்ம குடும்பம் நம்ம குழந்தை தானே அப்படின்னு விட்டுட்டேன்னா போதும், எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். மேஷராசி அன்பர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும். ஆஞ்சநேயர் வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. காலை நேரம் மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் இருக்கிற மாதிரி இன்றைக்கி அஸ்ட்ராலஜிக்கலாக இருக்குது. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இத்தனை நாள் பாடுபட்டது எதுக்காக? நம்ம சேர்த்து வைக்கணும். செல்ஃபிஷ் இல்லாமல் நான் பாட்டுக்கு கொடுத்துட்டேன், இப்படிலாம் இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஒன்று வச்சுக்கணும், நமக்குன்னு ஒன்று இருக்கணும். பணம் இருந்தால் தான் மதிப்பு, பேர் இருந்தால் தான் மதிப்பு, புகழ் இருந்தால் தான், பவர் இருந்தால் தான் மதிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவீங்க. ஆனால் என்னென்னா ஒரு லேசினஸ் இருக்கும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வையினால் இன்றைக்கி காலையில் என்னமோ அப்படியே ஒரு டல்லாகவே இருக்குது சார், உடம்பு ஹீட்டாகவே இருக்குது, தூக்கமாக வருது. நான் பாட்டுக்கு ஆரோக்கியமாக தான் செயல்படுறேன், ஆனாலும் உடம்புல என்ன அப்படின்னு தெரில. எப்போவுமே உடம்புல ப்ரோட்டீன் வைட்டமின்ஸு இதனுடைய நாலேஜ் நமக்கு நிறையா தேவை. ஏர்செல்லில் சிவசங்கரன் சார் பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயத்த சொல்லுவார். ரொம்ப அழகாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். உடம்புக்கு ஒரு நாளைக்கு இத்தனை ப்ரோட்டீன் தேவை, இத்தனை கேலரிஸை நீங்கள் பேர்ன் பண்ணணும், இத்தனை கேலரிஸ் தான் உடம்பு எடுத்துக்குது. உடம்புக்கு இவ்வளோ விஷயங்கள் பாக்டீரியா காலையில் எழுந்தோன்னா கையில் எப்படி பாக்டீரியா என்னென்ன விஷயங்கள் ரொம்ப அழகாக சொல்கிறார். அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு அதை நம்ம வாழ்க்கையில் சிம்பிளிஃபையாக பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஆரோக்கியமான இரவு நேரத்தில் ரொம்ப சாப்பிட்றது கம்மி பண்ணிக்கிறது, அதே சமயத்தில் எக்ஸசைஸு ஃபிசியோ போன்ற பல விஷயங்கள் சொல்லக்கூடிய சில காரியங்கள்லாம் எடுத்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரியாமல் டக்குன்னு பேசிவிட்டேல் அப்படின்னு சொன்னால் கெட்ட பேர் வரும். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு. மிதுனராசி நண்பர்களே, மிதுனத்துக்கு இன்றைக்கி கிரகநிலை ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. பேர் புகழ் அந்தஸ்து தொழில் முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு பிளான் பண்ணிகிட்ருப்பீங்க, மனசுக்குள்ளே ஒரு இன்னர் பிளான் சொல்லுவாங்கள்ல, அது போயிட்டே இருக்கும். இது வந்துச்சுன்னா இதுக்கு நம்ம இந்த பணத்தை இதுக்கு செயல்படுத்துவோம், இதுக்கு வந்துச்சுன்னா இதுக்கு செயல்படுத்துவோம், இதுக்கு வந்துச்சுன்னா இதுக்கு செயல்படுத்துவோம்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் மனசில் இருந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நடந்துடும், நல்லபடியாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். நிறைய முயற்சிகளில் போட்டி போட்டு ஜெயிச்சு வந்துடுவீங்க. சில பேர் நெகட்டிவாக பேசுவாள், காதிலே வாங்க மாட்டேன், பாசிட்டிவாக போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் செயல்படுத்தக்கூடிய நாள். கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இவ்வளோ பண்ணிட்டு இருக்க இருந்தாலும் என்ன இப்படி பேசுகிறியான்னு அவா சொல்லுவாள், நீங்கள் சொல்லுவீங்க. இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள்லாம் வரக்கூடியதாக இருக்கும். மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், புதிய ஒரு டாப்பிக்கெல்லாம் போயின்னு இருக்குது அப்படின்னு பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அரசியலில் இருக்கவங்க, அரசாங்கத்தில் இருக்கவங்க, கோரியோகிராஃபராக இருந்திருக்காங்க, சினிமா சித்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சில நேரங்களில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நாம் தான் சில காரியத்தை புஷ் பண்ணோம், மூவ் பண்ணோம், அது சக்ஸஸ் ஆக முடியும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு எப்போ சார் நேரம் நல்லா இருக்குன்னு கேட்குறீங்க இல்லையா, இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருக்கும், அதனால் பெருசாக நினைக்காதீங்க. ஆன்சைட்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கும். பெரியவங்க சொன்னது எப்போவுமே கேட்கணும், நம்மளுடைய நல்லதுக்காக தான் இருக்கும். நாம் நினச்சிட்டு இருப்போம் இவாளுக்கு என்ன தெரிய போகிறதுன்னு. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு மனம் ஒன்று எடுத்து சொல்லும்ல. அந்த மாதிரி பெரியவங்க சொல்கிறத நல்லபடியாக கேட்குறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். விடாத உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு தொழில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், மனதளவில் எதையும் எடுத்துக்காதீங்க. மனம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். கண் காது
காலு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. கடகராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கோமாதா வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கும். சிம்மராசி நண்பர்களே, சிம்மத்துக்கு இன்றைய தினம் நல்ல மாற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அதே சமயத்தில் இன்றைக்கி இந்த மீட்டிங்கெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். டயத்தை ஃபாலோ பண்ணுறது, டயத்தை சொல்கிறது, அதை அப்படியே கடைபிடிக்கிறது நல்லது. அதே சமயத்தில் தீராத நோய் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு ஆரோக்கியத்தை மேன் கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சில விஷயங்களில் மற்றவங்க பாசிட்டிவாக சொன்னால் மனதளவில் கொஞ்சம் பயங்கள் இருக்கும். இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோன்னு சொல்லிட்டு அது கிரகநிலைகள் தான் காரணம். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். மற்றவங்ககிட்ட உங்களுடைய ரகசியங்களை எடுத்து சொல்ல வேண்டாம். ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. புது பிளானிங் இன்றைக்கி எதுக்குமே வேண்டாம். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சுற்றி பற்றி யார் இருக்கா இல்லைன்றதை பார்த்து பேசுகிறது, பண விஷயங்களையும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் மனசு ஒன்று தோணுதுன்னு சொல்லிட்டு அப்படியே செயல்படாதீங்க. பெரியவங்ககிட்ட கேட்டு அந்த காரியத்தை பண்ணுறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். சிம்மராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் என்னுடைய கணிப்பை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா சந்திரன் அவ்வளோ சாதகமாக இல்லை. ஆனால் மன ரீதியாக ஒரு விஷயத்தில் குழப்பம் இருந்தால் எடுத்து செயல்படுத்துறது தவிர்த்துக்கிறது நல்லது. வண்டி வாகனத்தை இரவல் கொடுக்கப்படாது. அதே சமயத்தில் நீ எனக்கு கொடு, நான் உன்னோட பொருள் நான் யூஸ் பண்ணுறேன், இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. தங்கம் வெள்ளி நன்னா பேசுகிறான்னு சொல்லிட்டு கொடுக்குறதெல்லாம் வேண்டாம். பண விவகாரங்கள் அழுத்தம் கொடுக்குறது, எமர்ஜென்சி கொடுக்குறது, ஹெல்ப் கேட்குறவாள் இவ்வளோ உங்களை தான் நம்பியிருக்கா அது இதுன்னு சொல்லி டக்குன்னு போட்டுறேன். உங்களை மாதிரி 4 பேர்ட்ட இதே வார்த்தையை சொல்லுவாங்க. அதே சமயத்தில் ஒரு விஷயத்தில் சண்டை வந்ததுன்னா அப்படியே இழுக்கப்படாது. அப்படியே ஜவ்வாட்டை இழுப்பான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அதை பெருசுப்படுத்தாதீங்க. ஏதோ நீங்கள் கோபம் இருக்குது இப்படி பேசுகிறாங்க, கொஞ்ச நேரத்தில் சரியாயிருவாங்கன்னு நினச்சி பாருங்கள். உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு கிரகநிலை சந்திரன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அன்பானவர்கள், பிரியமானவர்கள் டக்குன்னு ஏதாவது ஒன்று சொன்னால் மனதளவில் இப்படியே யோசிப்பீங்க, ஏன் இப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, எல்லாம் மாறிடும். கவலைப்படாதீங்க. தெய்வ சக்தி கூடி வரும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும். திருமண காரியம் கைகூடி வரும். பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். அன்பானவர்கள், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். அம்மா அப்பா பெருமையோடு பேசுவாங்க, என் குழந்தை இருக்கங்காட்டி தான் இன்றைக்கி இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் வெற்றி பெறுவீங்க. போகிற இடத்துலலாம் ஒரு பெரிய மதிப்பு மரியாதை கூடி வரக்கூடியதாக இருக்கும். பாசிட்டிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி மற்றவங்க சொல்லும்போது எஸ் இதுவும் கூட நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணல்கள் வரும். எதிர்பாராத ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துகிட்ருக்கும். நம்மளுக்கு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு வடிவேல் சார் சொல்கிற மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு நடைமுறையில் ஒரு சில காரியங்களில் தெரிய வரும். சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் பரவாயில்ல, கூட இருக்கிறவங்க சந்தோஷப்படணும்னு சொல்லிவிட்டு அதற்குண்டான ஒரு முயற்சி எடுப்பீங்க. அது உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். டீ கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, பெரிய ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸு, அதே சமயத்தில் குவாரி சம்மந்தமான பிஸ்னஸ்ஸு, அதே மாதிரி இரும்பு சம்மந்தமான பிஸ்னஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் சம்மந்தமாக மல்டிபிள் யூனிட்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, பூர்வீக சொத்து எனக்கு நிறையா இருக்குது சார், வாடகைக்கெலாம் பணம் வருது அப்படின்னு சொல்லி இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும். துளாராசி நண்பர்களுக்கு வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்க்க வேண்டும். பைரவர் வழிபாடு உங்களுக்கு மன திருப்தியை தரக்கும் அற்புதமான வழிபாடாக இருக்கும். திருஷ்டியை மட்டும் அப்பப்போ போடும். அதனால் திருஷ்டி பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி திருஷ்டி எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். விருச்சிகராசி நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு டாப்பாக இருக்குது. நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். பேசின விஷயத்தை காப்பாற்றிடுவீங்க. காசு வருதோ வரலையோ நமக்கு மானம் ரொம்ப முக்கியம். நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதை சொன்னால் அதை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிகளில் கண்டிப்பாக ஈடுபடுவீங்க. பொது செயலில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஒரு சங்கத்தில் தலைவராக இருந்துட்டு இருக்கிறவங்க, பாலிடிக்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஒரு பொது ஒரு விஷயத்தை 4 பேருக்கு மத்தியில் எங்கிட்ட இந்த பணத்தை கொடுத்து ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்காங்க, நான் கோயில் தர்மகர்த்தாவாக இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துகிட்ருக்கு. ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மைக்ரெயின், ஒத்த தலைவலி, கண் சம்பந்தமான உபாதைகள், காலு, தொடை, அதே மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அஜீரண கோளாறு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்களில் கவனம் தேவை. விருச்சிகராசி என்பர்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் பார்த்து அடுத்தடுத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கு. பொலிட்டிக்ஸில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். 10 வருஷமாக என்னை போட்டு லெஃப்ட்டு ரைட்டு வாங்கி எடுக்குது சார், என்ன பண்ணுறதுன்னு தெரில. எஸ், உங்களுக்கு எப்பவுமே சேலஞ்சிங் இயர்னு சொல்லுவாங்க. சேலஞ்சு பண்ணி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு தான். குரு பகவானை பிடிச்சிட்டா நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். யாருக்கு? விருச்சிக ராசி நண்பர்களுக்கு.
தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அற்புதமான தினம். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு சில காரியங்களில் வெளியில் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அப்படி சொல்லி ஒரு காரியம் நடக்கலை, அதுதான் உண்மை. பொட்டிக்கு வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி துணி கார்மெண்ட் சம்மந்தமாக ஹேர் டிசைனர் இருந்தால், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கையே ஒரு பெரிய போராட்டமாக இருந்துட்டு இருக்குது சார், சண்டை போடுறதுக்கு எனக்கு சக்தி வேணுமாட்டிருக்கு, அதுக்கே 2 அருகம்புல் ஜூஸும் கால்சியமும் பிரண்டை ஜூஸும் குடிக்கிற மாட்டிருக்குன்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் ஸ்ட்ரென்த்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய நாளாக இருந்துட்டுருங்க. ஜிம் வச்சுட்டு இருக்கவங்க, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, சிலம்பு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கவங்க, தற்காப்பு கலையெல்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல, தொழில் இருந்தால் ஃபேமிலி இருந்தால் தொழில், என்ன சார் நான் பண்ணுவேன் அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு மாறும். ஒன்றும் பெருசாக ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். இட்ஸ் ஆல் டைம். எல்லாமே உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம மற்றவங்களுடைய கதையை கேட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவோ தேவலை, இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பிள்ளையாரை பிடிச்சிக்கோங்க. பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமான், கற்பக விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். பிரச்சனைகள்லேருந்து விடுதலை கிடைக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு, மகர ராசிக்கு இன்றைய தினம் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படின்னு கிரகணில் பார்க்கும்போது, வீடு, இடம், பொருள், வாகனங்கள், ப்ராப்பர்ட்டி சேர்க்குறது, உங்கள் ஏதாவது ட்ரெஸ்ஸு வாங்குறது, ஏதேனும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு ஒரு சில பொருட்கள் வாங்குறது, அவங்கவுங்களுக்கு வசதிக்கு தேர்ந்தாப்பில் பொருட்கள் சேர்க்கறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்களில் நாமளும் கொஞ்சம் உதவி செய்யணும். ஏன்னா நம்மக்கிட்டையும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குன்னு அந்த ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நாள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரியலைசிங் அந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த நாள்லேருந்து அவங்க லைஃப் மாறுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் அப்படி ஒன்று இருக்குது. நம்மக்கிட்ட மட்டும் கரெக்டுன்னு சொல்லக்கூடாது, அவங்க மட்டும் தப்புன்னு சொல்லக்கூடாது. நம்மக்கிட்டையும் சில தப்பு இருக்குங்கிறத ரியலைஸ் பண்ணி அது மாற்றிட்டோம்னா பெரிய மாற்றங்கள் இருக்கும். பிரிந்திருக்கிறவங்க கூட ஒன்று சேர்ந்துருவாங்க. 10 வருஷம் பிரிஞ்சிருந்தால் கூட ஒன்று சேர்ந்துருவாங்க. இந்த உலகத்தில் நமக்கு எதுக்கு ரைட் இது, அது எதுக்கு உரிமை இருக்குது, எதுக்கு இல்லை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு செயல்படுவீங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, பதவி உயர்வெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு கிரகங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஏதேனும் ஒரு விஷயத்துக்கு யாருக்கா ஹெல்ப் பண்ணுறது நல்லது. மருத்துவ உதவிகள், அதே சமயத்தில் கல்வி உதவிகள், அவங்க கல்யாணத்துக்காக ஏதாவது உதவி வேணும், உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவீங்க. நிறையா விஷயங்களில் ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு. காலையில் ஆரம்பிக்கிறேன் சார், இரவுக்குள்ளே எப்படி டைம் போகிறதுனே தெரில, இப்படி கண்ணை மூடி திறக்கக்குள்ளே ஃபட்டாஃபட்டுன்னு போயிடுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஏதோ ஒரு விஷயத்தை சாதிப்பீங்க. பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கவங்க, காலேஜ் முடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இதை முடிச்சிட்டேன்னா என் லைஃப் நல்லா ஆகும்னு எதிர்பார்த்தாங்க. டீச்சர்ஸ்லாம் இருந்துருக்கவங்க, அதே மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துருக்கோம், காலேஜ் லெக்சராக இருந்திருக்கோம், அட்மினில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இருக்கோம், தனியாக கிளினிக் தொடங்கினவங்க, சர்ஜனாக இருந்துருக்கவங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பலவிதமான சோதனைகள் வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் பண விஷயங்களையும் பார்த்தவங்களுக்கு மீண்டு வருவீங்க. கவலைப்பட வேண்டாம். ஒரு சில காரியங்களில் நடக்கிறத பார்த்தா என்ன நடக்குதுன்னே தெரில, எல்லா இடத்துலையும் இப்படி கடை நடக்கும். ஒன்றும் இல்லை, கடவுளை எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டார். எவ்ரிதிங் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டார். நிச்சயமாக நல்லது தான் உங்களுக்கு நடக்கும், கவலைப்படாதீங்க. மகர ராசி என்பவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடும், ராகவேந்திர வழிபாடும் மிகப்பெரிய வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி கிரகணிலே கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம பிரயாணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். மற்றவங்க கூட கமிட் பண்ணி ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் போது அவங்களுக்காக கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். 1 to 4 இன்றைக்கி அவங்க வேலைக்காக நான் போகிறேன், பட் 10 பைசா பிரயோஜனம் இல்லை, அட்லீஸ்ட் ரெஸ்ட்டாவது எடுப்பேன், தூக்கமாவது பண்ணுவேன், ஆனால் ஒன்றும் முடியல. இன்றைக்கி மற்றவங்களுக்காக இல்லை சில காரியத்தை அவங்க பேசிகிட்டு இருப்பா, நீங்கள் சும்மா உட்காந்துருப்பீங்க, எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்தானே தெரில, சரி விடு, நாளைக்கு நமக்கு 4 பேர் தேவை இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா விஷயத்தையும் பொறுத்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. எல்லாத்தையும் பார்த்து அடுத்தடுத்து மூவ் பண்ணிட்டு போகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அப்படி மற்றவங்களுக்காக இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம், சிலது ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்திட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். கிரகநிலைகள் சாதகமாக இருக்கா சார்? எஸ். பண வரவுகள் கிடைக்குமா? எஸ். வாகனங்கள் புதுசாக மாற்றுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏதேனும் புது விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும், அது ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும். பேசாதவங்க பேசுவாங்க, வராதவங்க வருவாங்க, ஹெல்ப் நிறையா கேட்பாங்க. எல்லாத்தையும் பார்த்து அப்பா சாமி இவ்வளோ ஹெல்ப் கேட்டால் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசனைகள்லாம் இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கிரகநிலைகள் சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டுருவீங்க. உட்காந்து தனியாக பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் உங்கள்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. சிலதை எடுத்து நீங்கள் சொல்லக்கூடிய விதம், உங்களுடைய லெக்சர், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய திறமை உங்களுக்கு ஒவ்வொரு மாற்றத்தையும் ஒவ்வொரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ரீசர்ச் ஒரு விஷயத்தை நினச்சிட்டு
செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணணும். நிறைய விஷயத்தில் மிஸ்கைடன்ஸ் யார்ட்டையாவது நடுவில் உட்கார பேச வச்சிங்கன்னா போச்சு. 2 பேர் சேர்ந்து உங்களுக்கு இங்கேயும் பிரச்சனையை கொடுத்து அங்கேயும் பிரச்சனை கொடுப்பாங்க. அதனால் யாரையும் மத்தியஸ்தர்களை நம்பாதீர்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நாம் என்ன பேசுகிறோம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு ரிவர்ட்டாக கிடைக்கும். அதனால் எந்த விஷயத்துலையும் நல்ல பாசிட்டிவாக நினச்சி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கூடி வரும். நல்ல நாள் தான். வாகனத்தில் வேகமாக போகாதீங்க. உங்கள் வாகனத்தை மற்றவங்க கொடுக்காதீங்க. புதுசாக வாகனம் ஓட்டுறவங்களுக்கு சும்மா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பண விவகாரங்களையும் கவனம் தேவை. சிட் ஃபண்ட்ஸ் நடத்தினோம் பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெஜிஸ்டராக இருந்துருக்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா பழனி முருகப்பெருமான் வழிபாடு, திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடாக அமையும். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல் இதோ. ஆன்மீக தகவலில் இன்றைய தினத்தில் நம்ம ரத சப்தமியை பற்றி பேச போகிறோம். இந்த ரத சப்தமி அன்றைக்கி என்ன பண்ணோம்? ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க, அதே மாதிரி ஊதுபத்தி வச்சுக்கோங்க, பழம் வெத்தலை பாக்க வச்சுக்கோங்க, கோதுமை இருந்துன்னா கோதுமையை 2 தொன்னையில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லை 2 கிண்ணத்தில் வச்சுக்கோங்க, 2 தீபத்தை நெய் தீபமாக ஏற்றி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த கோதுமையில் 2 நெய் தீபத்தை ஏற்றி சூரிய பகவானுக்கு வைங்க. சூரிய பகவானுக்கு வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதித்ய ஹிருதயம் இல்லைனா சூர்யாஷ்டகம் பாஸ்கராஷ்டகம்னு இருக்கும். படிக்கிறதில்ல, எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். ஆதித்யாய நமக ஆதித்யாய நமக ஆதித்யாய நமக அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சூரிய பகவானே நல்லா பிரார்த்தனை பண்ணி கையில் சொம்பு இருக்குது பார்த்திங்கன்னா அர்க்கியம்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணீரை 3 தடவை நம்ம விடணும். அப்படி 3 தடவை நம்ம சூரிய பகவானுக்கு விட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வெத்தலை பாக்கு பழத்தை சூரிய பகவானுக்கு நிவேதியம் பண்ணி பசுமாடு இருந்தால் பசுமாட்டுக்கு கொடுத்துடலாம், இல்லைன்னா பட்சிகளுக்கு கொடுத்துடலாம். அதே மாதிரி தீபாராதனை காமிக்கணும். அந்த கோதுமை இருக்குது பார்த்தீங்களா, கோதுமை மேலே 2 நெய் தீபத்தை வச்சு மேலே தீபாராதனை காமிக்கணும். கற்பூர தீபாராதனையை காமிக்கணும். இப்படி சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். வீட்டில் தேர்கோளம்னு சொல்லுவாங்க. அந்த தேர்கோளம் போடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி தேர்கோளம் போடுறது நல்லது. ஓடாத பல பிரச்சனைகள் இருக்கும் பார்த்தீங்களா, வாழ்க்கையில் ஸ்டக்கான ப்ராப்ளம்லாம் இன்றைய தினத்துலேருந்து பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ரத சப்தமி அன்னைக்கு இப்படி வேண்டி வணங்கி சுவாமியை தரிசனம் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக. முடிஞ்சால் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, லட்சுமி நாராயணன் நாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். 26லேருந்து 29 நம்மளுடைய மலேசியா பிரயாணங்கள் இருக்குது. என்னுடைய பிரயாணம் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். அது சமயம் அங்கே மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறவங்களுக்கு இந்த டூரோட இதே கரெக்டாக இருக்கும். இடையில சின்ன சின்ன கேப் கிடைக்கும்போது நான் சில பேர்த்த மீட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் 99523061 வாட்ஸ்அப் நம்பருக்கும் நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பருக்கும் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க என்னுடைய டீட்டெயில் கொடுப்பாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.